அருட்சுடரே ஆனந்த நிறைவே அருள் வழங்கும் அன்பின் வடிவே உம் திருவிளக்கின் பேரொளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வாய். உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே தேவா. உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க ஆதாரம் நீயே அருள் புரிவாய். உந்தன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். இறையேசுவுக்குள் வாழுகின்ற மரியா விஷன் நேயர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொழிலாளர் தினத்தை உலகமெங்கும் என்று மே தினமாக சிறப்பிக்கின்றது. செங்கொடி ஏந்தி சென்ற வீரர்களை நினைக்கின்றது. கைகளை உயர்த்தி முழக்கமிட்ட வீரர்களை நினைக்கின்றது. தியாகிகளை நினைக்கின்றது. உழைத்து இந்த உலகத்தை உருவாக்குகின்ற உழைப்பாளர்களை நினைத்து உழைப்பாளர் தினமாக இன்று கொண்டாடுகிறது. எனவே வீர வாழ்த்துக்களை, லட்சிய வாழ்த்துக்களை, செவ் வணக்கங்களை கூறி இன்றைய நாளுடைய இறை வார்த்தைக்கும் சிந்தனைக்கும் ஜெபத்திற்கும் உங்களை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியா விஷன் சேனலை காண தவறாதீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் அறிமுகம் செய்து இந்த சேனலில் வருகின்ற இறை வார்த்தையை கேட்டு சிந்தித்து தியானித்து வாழ்வை மேம்பாடு அடைய செய்ய வேண்டுமாய் அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இறை வார்த்தைக்கு நாம் கடந்து செல்கின்றோம். யோவான் நற்செய்தி 15வது பிரிவிலிருந்து இறை வார்த்தையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்க உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தருகின்ற கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் வாழுகின்ற அருமையான சகோதர சகோதரிகளை, மேதின வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்ற காரணம், மாறி வருகின்ற இந்த உலகத்தில் உழைத்து உலகை உருவாக்குகின்றவர்களை நினைத்தால் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே இன்றைய தினத்தில் அன்பு செய்யுங்கள் என்ற ஒரே ஒரு வாக்கியத்தை, வரியை எடுத்து அதிலிருந்து ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த மாதத்தில் நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி. பள்ளிக்கூடம், ஆரம்ப பள்ளிக்கூடம், 5ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கின்ற ஆசிரியை, 5ஆம் வகுப்பு பிள்ளைகள் 5ஆம் வகுப்பை முடித்து 6ஆம் வகுப்புக்கு செல்ல இருக்கின்றார்கள். பிரியாவிடை நிகழ்ச்சி வகுப்பறையிலே நடைபெறுகிறது. பிரியாவிடை நிகழ்ச்சி. எனவே பிள்ளைகளெல்லாம் சுற்றி இருக்கிறார்கள். அதில் ஆசிரியர் அவர்கள் இருக்கின்றார்கள். அதிலே இந்த பிள்ளைகளிடத்தில் ஆசிரியர் சொல்லுகிறார், உங்களுக்கு மனதிலே தோன்றுகின்ற நல்ல சிந்தனைகளை சொல்லுங்கள் அல்லது அதை எழுதி கொடுங்கள் என்று அந்த பிள்ளைகளிடத்தில் கேட்கின்றார். பிள்ளைகள் எல்லாம் தாள்களை எடுத்து காகிதங்களை எடுத்து எழுத தொடங்குகின்றார்கள்.
ஒரு மாணவன் ஒரு மாணவி எழுதிய அந்த வரிகள் அந்த ஆசிரியருக்கு மிகவும் சிறப்பான ஒன்றாக இருந்தது, உள்ளத்தை தொடக்கூடிய ஒன்றாக இருந்தது. என்ன வரி தெரியுமா நேயர்களே? நீங்கள் நினைத்து பாருங்கள், என்ன வரியை அந்த சிறு குழந்தை எழுதியிருக்கும், 10 வயதுள்ள ஒரு குழந்தை எழுதியிருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். எடுத்து செல்ல முடியாத உலகத்தில் அன்பை கொடுத்து செல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். எதையும் எடுத்து செல்ல முடியாத இந்த உலகத்தில் அன்பை கொடுத்து செல்லுங்கள் என்று அந்த குழந்தை எழுதி தன்னுடைய அந்த ஆசிரியனுடைய கையிலே கொடுக்கின்றது. ஆசிரியர் அதை எடுத்து அந்த வகுப்பறையில் வாசிக்கின்றார்கள். மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அதை எழுதி கொடுத்து விட்டு ஆசிரியருடைய கன்னத்தில் ஒரு முத்தத்தை கொடுக்கிறது அந்த குழந்தை. அந்த குழந்தை மட்டுமல்ல, எல்லா குழந்தைகளும் வந்து ஆசிரியருக்கு முத்தம் கொடுக்கின்றன, பிரியாவிடை சொல்லுகின்றன. அது மட்டுமல்ல, அதில் ஆச்சரியமுட்ட இன்னொரு திருப்பம் என்னவென்று சொன்னால், அந்த ஆசிரியனுடைய மகன் 11 வயது நிரம்பிய மகன் இந்த வகுப்பறையில் நடக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கின்றான். பார்த்துவிட்டு அம்மாவிடத்தில் கேட்கின்றான், அம்மா, எனக்கு மட்டும்தானே நீங்கள் முத்தம் தர வேண்டும், ஏன் எல்லா பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுத்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றான். ஆசிரியை சொல்லுகின்றாள், நீ என்னுடைய பிள்ளை, இவர்களும் என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, மரியா விஷன் நேயர்களே, அன்பர்களே, நண்பர்களே, ஆர்வீர் பெற்றோர்களே, அந்த ஆசிரியனுடைய உள்ளத்திலே இருந்த அன்பை பாருங்கள், மகிழ்ச்சியை பாருங்கள். அந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே இருந்த மகிழ்ச்சியை பாருங்கள். அத்தனை பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுத்து பிரியாவிடை பெறுகின்ற ஒரு ஆசிரியை, அத்தனை பிள்ளைகளும் ஆசிரியைக்கு முத்தம் கொடுத்து பிரியாவிடை பெறுகின்ற மாணவ செல்வங்கள், குழந்தைகள், 10 வயது நிரம்பிய பிள்ளைகள். அவருடைய உள்ளத்திலே எவ்வளவு அன்பு இருந்திருக்க வேண்டும், பாசம் இருந்திருக்க வேண்டும், பற்று இருந்திருக்க வேண்டும், ஒன்றித்திருந்திருக்க வேண்டும். இயேசுவுடைய வார்த்தைகளை பற்றி சிந்திக்கின்ற நாம் அனைவரும் இன்று அன்பு செய் என்று சொல்லுகின்ற பொழுது, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். நான் உங்களை அன்பு செய்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது தன்னையே தாழ்த்தி தன்னையே சாவுக்குட்படுத்துகின்ற ஒரு அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதைத்தான் பார்க்கின்றோம். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடம் இல்லை என்று சொல்லுகின்றார். நண்பனுக்காக உயிரை கொடுப்பது என்று சொல்லிவிட்டு நம்மை எல்லாம் நண்பர்களாக மாற்றுகின்றார், அன்பர்களாக மாற்றுகின்றார், பிள்ளைகளாக மாற்றுகின்றார், நேசிக்கக்கூடியவர்களாக மாற்றுகின்றார். மிக மிகச் சிறந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. அன்புதான் கடவுள் என்று சொல்லுகிறோம், அன்புதான் சிவம் என்று சொல்லுகிறோம், அன்புதான் பணி என்று சொல்லுகிறோம், அன்புதான் தியாகம் என்று சொல்லுகிறோம், அன்புதான் விட்டு கொடுத்தல் என்று சொல்லுகிறோம், அன்புதான் மன்னிப்பு என்று சொல்லுகிறோம், அன்புதான் பகிர்தல் என்று சொல்லுகிறோம், அன்புதான் சிவம் என்று சொல்லுகிறோம், அன்புதான் கடவுள் என்று சொல்லுகிறோம். அன்பை காண முடிவதில்லை, ஆனால் உணர முடிகிறது. அந்த 5ஆம் வகுப்பில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள் அந்த ஆசிரியைக்கு நன்றி உணர்வோடு அந்த முத்தத்தை கொடுத்து அவர்கள் பிரியாவிடை பெறுகின்ற பொழுது, கண்ணீர் மல்க பிரியாவிடை பெறுகின்ற பொழுது, இந்த ஆசிரியர் அந்த பிள்ளைகளுக்காக அன்பை கொடுத்திருக்கிறார் என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. வெறும் அறிவை கொடுக்கவில்லை, வெறும் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை, அன்பை கொடுத்திருக்கிறார். இதயத்திலிருந்து அன்பை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாம் இன்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே மகிழ்ச்சிக்காக ஏங்குகின்ற இந்த உலகத்தில் பல்வேறு காரியங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடியது அன்பிலிருந்தான் புறப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் மகிழ்ச்சி, என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே நான் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களை நண்பர்கள் என்று சொன்னேன், என்னை உங்களுக்காக உயிரை கொடுப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்கிறார். மற்றவர்களுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல், உயிரை கொடுத்தல் என்று சொல்லக்கூடியதும் கூட அன்பு இருக்கின்ற பொழுது லகுவாக மாறிவிடுகிறது. அன்பு சென்ற குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் உயிரை கொடுக்கிறார்கள். கடுமையான வெயிலிலே அலைந்து திரிந்து குறு தொழில்கள் செய்து உழைத்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு ஆடை வாங்கி கொடுக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு உணவு வாங்கி கொடுக்கிறார். இதுதான் அன்பு என்று சொல்லக்கூடியது. இதனுடைய ஒருபடி மேலாக மற்ற குழந்தைகளையும் அன்பு செய்கின்ற பொழுது அது சமூக பணியாக மாறுகிறது. அன்னை தெரசாவினுடைய பணி அன்பு பணியாக இருக்கிறது. ஸ்டேன் சுவாமியினுடைய பணி அன்பு பணியாக இருக்கிறது. இவைகள் பரந்த விரிந்த உலகத்திற்கு அந்த நல்ல பண்பாகிய அன்பை எடுத்து செல்லக்கூடிய ஒன்றாக இருப்பதை பார்க்கின்றோம். எனவேதான் வள்ளுவன் சொல்லுகின்றார், அன்பிலார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலாரெல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு.
அன்பில்லாதவர்களெல்லாம் தமக்கு 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 என்றே வாழக்கூடியவர்கள், எனக்கு 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 என்றே வாழக்கூடியவர்கள். ஆனால் அன்புடையவர்கள் எலும்பிலிருந்து ஊறி வருகின்ற அந்த இரத்தமும் பிறருக்குரியது என்று சொல்லுகின்ற விதத்தில் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார். எனவே தான் மே தினத்திலே நாம் சிந்திக்கின்ற பொழுது சமூகத்திற்காக போராளிகளாக வாழ்ந்தவர்கள், சமூகத்திற்காக உயிரை கொடுத்தவர்கள், சமூகத்திற்காக இரத்தத்தை சிந்தியவர்கள். நம்முடைய பகுதியிலிருந்து இன்று அன்பர் தோழர் மணி அவர்களை நாம் நினைக்கின்றோம், டி மணி அவர்களை நினைக்கின்றோம். இந்த பகுதி மக்களுக்காக, நாட்டு மக்களுக்காக, சுதந்திரத்திற்காக போராடியவர், தன்னுடைய உயிரை ஈந்தவர், தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அந்த கட்சிக்காக கொடுத்து சமூகத்திற்காக தன்னை கரைத்து கொண்டவர்கள், உரமானவர்கள். எனவே மரம் என்று சொல்லுகின்ற சமூகம் வளர்கிறது. அவரையெல்லாம் நாம் நினைத்தால் அவரை போன்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியுமா என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறோம். எனவே அவருக்கு நம்முடைய வீர வணக்கங்களை செலுத்துகின்றோம். அவரோடு இந்த நாட்டுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற தோழர்களுக்கு வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த நாட்டுக்காக உழைத்திருக்கின்ற பல்வேறு தரப்பிலே உழைத்திருக்கின்ற மக்களுக்கு வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சுதந்திரத்திற்காக போராடி உழைத்தவர்கள், உழைப்பாளர்களுடைய உரிமைக்காக தங்களுடைய உடைமைகளை, வாழ்வை இழந்தவர்கள், அவர்களை நாம் நினைக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நினைக்கின்ற பொழுது அதனுடைய வரிசையிலே இந்த உழைப்பாளர்களை நினைக்கும். உலகெங்கும் இருக்கின்ற உழைப்பாளர்களை நினைப்போம். உழைப்பு மாண்புக்குரியது என்று நாம் நினைப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய போதனை அன்பு செய் என்று சொல்லக்கூடிய, அதை மற்றவர்களுக்காக உயிரை கொடுக்கின்ற அளவிலே வெளிப்படுகின்ற பொழுது உன்னுடைய அன்பு உண்மையான அன்பு என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஜபிப்போமாக. எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தைய மரியா விஷன் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற உடைய அன்பின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம். பெற்றோர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், நோயாளிகள், உழைப்பாளிகள், உழைத்து உயர்கின்றவர்கள், பல்வேறு விதத்தில் உழைத்து தியாகங்கள் செய்து தங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றுவதற்காக, தங்களுடைய சமூகத்தை காப்பாற்றுவதற்காக, தங்களுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக, மனித குலத்தை காப்பாற்றுவதற்காக தியாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நபர்களை நாங்கள் நினைத்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களோடு இருந்து அன்பனாயிருந்து ஆரியுரை கொடுக்கின்ற நல்ல தெய்வமே இறைவா, இன்று அவர்களை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.